நித்திரை செய்து இருக்கும் போது இது ஒரு லிகிதமானது இல்ல நம்ம அறிஞர்கள் கிடைக்கிறது. ஆஹா, படித்து பார்க்கலாம். ஆனால் அண்ணா குமர சக்கரவர்த்தி அறிவது என்னவென்றால் இருவருக்கு அண்ணன் தம்பி பாகம் பிரிவுனா இரு பாகம். இந்த பாகத்தை பிரித்து கொடுக்க வேண்டும். மஞ்சுளா சுவாமி, என்ன இது அதிசயமா இருக்கிறது? என்னங்க ஒரே நாள் நமக்கு குழந்தை இருக்கிறதா இல்ல தம்பிக்கு தான் குழந்தை இருக்கிறதா? இந்த நாட்டை நேர்முறையாக வந்து கேட்டால் நம் பாகம் இல்லைன்னு சொல்ல போறோமா? இது வரைக்கும் கேட்டிருக்கிறாரா? இத்தனை வருஷம் காலமாக 12 இத்தனை வருஷம் பிறந்த நான்குகள் அன்று முதல் இந்த நாளைக்கு நாட்டை நாம் ஆண்டு கொண்டு வருகிறோம். இந்த பாகத்தை தம்பித்தான் ஆண்ட என்ன, நம்ம தான் ஆண்ட என்ன? இந்த பாகத்தை என் தம்பிக்கே ஆடலாமே. இது லிகிதம் மூலமா இந்த பாகத்தை பிரிக்கிறது கேட்கிறார். நேரா வந்து கேட்க வேண்டியதானே? நேரா வந்து கேட்டா நம்ம இல்லைன்னு சொல்ல போறோமா? அது கிடையாது. இல்லையா? நான் என்ன சொல்றேன்னா, இதுக்கெல்லாம் தூதர் அவங்க மனைவி இருக்கிறாங்களே, ஆமா, அவ பாடலே சரியில்லை, அவதான் செஞ்சிருப்பான்னு நான் நினைக்கிறேன். அப்படிலாம் கிடையாது. அப்புறம் என்ன, என் தம்பி மனைவி படிகளா சுமத்த வேண்டாம். இதுல குறைச்ச இல்ல. தம்பியாகி அவனா சக்கரவர்த்தி வட்டம், என் தம்பியே என்ன நாட்டை ஆகட்டும். நாம ஆனா என்ன, நம்ம தம்பி ஆனா என்ன? என்னது? ஆமா, உன் தம்பி நாட்டை, என் தம்பி தான் நாட்டை ஆக வேண்டும். உன் தம்பி எனக்கு வயசாகி போச்சு. சொல்லுங்க, நமக்கு வயசாகி போச்சு. என் தம்பி இளம் வயசு. என் தம்பி ஆனா என்ன? இந்த பாகத்தை நேரடியாக வந்து கேட்டால கொடுக்க மாட்டேனா? இந்த நாட்டை நீரே ஆளே ஆண்ட என்ன? இந்த பாகத்தை பிரிக்க வேண்டாம். நீயே இந்த நாட்டை ஆண்டால் போதும். பாருங்க, வயசுல பெரியவர் நீங்க. ஆமா, அக்கா ஒரு வயதுல இந்த குடும்பத்துல முதல் பிறந்தவர் நீங்க. இந்த சொத்தை பிரிச்சு நம்ம என்ன செய்துக்க போறோம்? நாட்டை பிரிச்சு நம்ம என்ன பண்ணிக்க போறோம்? ஏங்க இது வரைக்கும் என்னடி அங்க போய் ஒரு வார்த்தைக்கு ஏன் சொல்றேன்னா, எனக்கும் குழந்தை கிடையாது, எங்க அக்காவுக்கும் குழந்தை கிடையாது. எங்க நாடு சரி பிரிக்காதுங்கிறாள். இல்ல, பாவத்தை பிரிக்க வேண்டாம், நீரே ஆள வேண்டும். இந்த நாட்டை நீயே என் தம்பியே ஆள வேண்டும். முடியாது. சரி, சரி, என்ன செய்ய வேணுமா உனக்கு? பாகத்தை பிரிச்சாச்சு. ஒரு என்ன சொல்றேன்னா, ஒரு சிமாதனத்துல அமர்ந்து ஒரு ராஜா போல அரசாட்சி செய்ய வேணும்னா அவங்க அண்ணன் போடுறத மகனும் அந்த ஆடைகள் எல்லாம் போட்டு அமர்ந்தா தானே ஒரு ராஜா மாதிரி இருக்கும். அந்த காலத்து காசு மேல மாமியா காசு மேல போட்டுருக்கா.
பல்லு வச்சு என்ன சொல்றேன்னா, அவரு போட்டுக்கிற மகுடம் ஆடை எல்லாத்தையும் வாங்கிட்டு வா. எல்லாத்தையும் வாங்கி எவனுக்கு அறிவு இருந்து பேசுறியா நீனா? எவனுக்கு அறிவு இருக்கா ஐயா? ஐயா, ஒரு வயசுல பெரிய மனுஷன் சிமாந்தனத்துல உட்கார்ந்து அரசாட்சி செய்தவர். இந்த ஆடையோடு சிமாதனத்துல யாருக்கு பொருத்தமானது உங்களுக்கு அது கிடையாது. அந்த கிரீடத்தை நான் அணிஞ்சிருக்கிறேன். போடா இந்த கிரீடத்தை நான் அணிஞ்சிருக்கிறேன். இந்த கிரீடத்தை என் கட்டியால தான் நல்லா இருக்கும். இந்த பொண்ணை கிரீடத்தை இந்த மகுடம் யாரு இப்ப இந்த மகுடம் அந்த ஆள் மூவரைக்கு இருந்து என் புருஷ முகத்துக்கு மாங்காய் மரத்துங்கயே எங்க அம்மா மாங்காய் மரக்கையே மருந்து இந்த பொண்ணு கேட்டா மனம் கட்டாத்தமாவன் எங்க அம்மா தேங்காய் மரத்துங்கயே தேங்காய் பறிக்கையில அங்க தெரியாம பொண்ணு கேட்டா தத்து பையன் ஏங்க இது மட்டுமா? அந்த ட்ரெஸ் கொடுங்க. அது போட்டாதான் உங்களுக்கு இந்த மகுடம் போட்டதுக்கு நல்லா இருக்கு. அது கேளுங்க. நவரு உரு என்ன மகனுக்குதான் கொடுத்து இதையாம மகட்டுறீங்க. இது உங்களுக்கு பார்க்கறதுக்கு எவ்வளவு ஒரு அழகா இருக்கு. இது கைக்கு கொடுக்கலாமா? இந்த நாட்டை செங்கோல் பிடித்த ஆண்டு ஒரு கஞ்சி வடிக்க தெரியாத ஓக்க என்னடா ஏங்க இந்த நாட்டை செங்கோல் பிடித்த ஆழ்ந்த மன்னன் நான் இனிமே உன் குடும்பம் என்ன செங்கோல் பிடித்து ஆண்டா குடும்பத்தில் தலையிட மாட்டேன் போடி வராதிரி போடி தேவடியா போடி தேவடியா 3 நாள் தாண்டி என்ன ஒத்து வச்சு ஒன்று
கொஞ்சம் சக்காலத்தை சந்தோஷமா பிரிச்சு வச்சுட்டாங்க. இந்த சக்காலத்தை செங்கோல் பிடித்த ஆண்ட மன்னன் ஏன்னா சும்மா போகக்கூடாது. இந்த கம்பு போல கையில கொடுத்து ஒரு திருவோட கையில கொடுத்து 14 வருஷம் காட்டுல தான் இருக்கணும். இங்க நாட்டுக்கே வரக்கூடாது. ஆமா வேண்டாம் வேண்டாம் இங்க இருக்கவே கூடாது. இல்லைன்னா நான் எங்க அப்பூட்டுக்கு போயிருவேன். சாமி கொண்டு வந்தீங்களா? நீங்க செங்கோல் பிடித்த கையா திருவோடு சரி ஏங்க எல்லாத்தையும் வாங்குறீங்கள அவர் இந்த நாட்டிலே இருந்த அப்புறம் ஏங்க இதெல்லாம் கொடுத்து அனுப்புறீங்க? ஏங்க ஒரு வார்த்தை இருங்க. ஆமா அம்மா மகுடத்தை கொடுத்தீங்க, இருக்கட்டும், போடுற ஆடையை கொடுத்தீங்க, கடைசியில இந்த நாட்டை செங்கோல் பிடித்த ஆண்ட மன்னன் இந்த கம்பு போல எடுத்து திருவோடு எடுத்து ஆனகம் போறவில்லை. ஆமா நீ இங்கே இருமாமா போவானா? என் தம்பி இதை சொன்னாரா? போக வேணாமா? இங்கே இருங்க அண்ணா. அப்பா சொல்றீங்க 14 வருஷம் நம்ம ஆடுற மாதிரி இவ்வளவு ஆடுறோம்ல. நாம அங்க சொல்றோம், இவ்வளவு 3 பேர் இங்க ஒத்து கொடுத்துட்டு பேசுறாளுவோ. அதனால கானகத்துக்கு சென்று வாருங்க. உங்க பாதத்தை என்ன சொல்றா? உங்க அண்ணன் போறாரு, அவர் பாதத்தில் தண்ணி ஊத்தி கழுவி இங்க இருக்கிற லட்சுமி கடாசம் காட்டு. அல்ல சீதம் கை விடுறா. செத்து போனாலும் வெள்ளிக்கிழமை சட்டை கை விட்டு தான் தூக்குறான். நாட்டிலே இருந்து என்னடி செய்யணும்? விவரமா சொல்லு. அடிக்க முடியாது. வெள்ளிக்கிழமை சத்தா சொத்து பத்தாண்டு இருப்பாங்க, காடுகார சம்பாதிச்சிருப்பாங்க, பவுன் பண்ண சம்பாதிச்சிருப்பாங்க. அவங்க விசாரிக்கும் செத்து வெள்ளிக்கிழமை எடுப்பாங்க. சும்மா இருப்பாங்க. காலை தூக்கி தாமரத்தை வச்சு பாலை ஊற்றி சுத்தமா மரம் இல்லாத கழுவி வாங்கி ஊட்ட வைடா. இந்த நாட்டுக்கு செய்தி விழா காட்டுக்கு போற போயிடாது. பாதா பூசை செய்தி